ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் ஆட் பண்ணக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆயில், தேவையான அளவு கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப எச்சா தண்ணி ஊற்ற வேண்டாம். 5 விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் விட்டக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சமையல் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல். 5 விசில் விட்டு இறக்கியாச்சு. இறக்குனதுக்கப்புறம் மட்டன் தனியாக எடுத்துக்கோங்க. மட்டன் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு சட்டியில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 வரமிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சட்டியில் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டோன்னு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு வரமிளகா போட்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஓரளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அந்த வேக வச்ச கறியை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த தண்ணியிலையே நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி எச்சா ஊற்ற வேண்டாம். நல்லா சுண்டி வரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூள் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.